இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரனோட இயக்கத்துல மலையாளத்துல வெளிவந்த திரைப்படம் தான் பிரேமம். இந்த படத்து மூலமா கதாநாயகியா அறிமுகமானவங்க தான் நடிகை சாய் பல்லவி. முதல் படமே அவங்களுக்கு வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. இந்த படத்தோட மலர் டீச்சர் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்துல நடிச்சு தான் ஒட்டுமொத்த தென்னிந்திய ரசிகர்கள் மனதிலையும் இடம் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்துமே வந்துட்டு மாரி 2, NGK இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சாங்க தமிழ்ல. அண்ட் அதுக்கப்புறமா சோலோ ஹீரோயினா சாய் பல்லவி வந்துட்டு கார்கி திரைப்படத்துல நடிச்சு மாபெரும் அளவு வந்துட்டு ஒரு வெற்றியை தந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில நம்ம நடிகை சாய் பல்லவி 33வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு வராங்களா. ரசிகர்களும் திரையுலகமும் அவங்கள வந்துட்டு வாழ்த்திட்டு வராங்க. அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்ற தகவல் தான் இப்போ இணையதளத்துல ஒளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 47 கோடி ரூபாய் சொத்து வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு 6 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. நடிகை சாய் பல்லவியும் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நடிகை சமந்தா முன்னணி நடிகைகளில் ஒருத்தவங்களா வலம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு மயோசிட்டிஸ் அப்படின்ற நோய் நிலைமை ஏற்பட்டு சினிமாலேருந்து கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம நடிகை சமந்தா. 2 வருஷம் படம் பண்ணல, மார்க்கெட்டே இல்லை அப்படின்னாலும் ரசிகர்கள் மத்தியில் சமந்தா அப்படின்னு சொல்லிட்டாலே தனி ஒரு கெத்து இருக்கு. அவங்களுக்கு ரசிகர்கள் இப்போவும் ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த நிலையில் நம்ம நடிகை சமந்தா பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போடக்கூடிய ஒரு சில புகைப்படங்கள் அவங்கள வந்து சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சர்ச்சை அப்படின்றத தாண்டி வதந்திகள் வந்து பரப்புது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, நடிகை சமந்தா வந்துட்டு காதலில் மூழ்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் அந்த வதந்தி வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ராஜ் நெடிமோருடன் தான் இவங்க காதல்ல இருக்காங்க. இயக்குனர் தான் அவரும். ஸோ அவர் கூட இருக்கக்கூடிய நிறைய புகைப்படங்கள்ல சமந்தா பகிர இதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் நெட்டிசன்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த இயக்குனரோட நடிகை சமந்தாவுக்கு காதல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சமந்தா இதுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நடிகை சமந்தாவை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட்ஸ். ஸ்ரீகாந்தோடு அவங்களோட இடத்துல நானே நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் பேரடைஸ். ஸோ இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு லுக்கெல்லாம் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு விளையாச்சு ஒரு காகத்தோட கதையை தான் வந்துட்டு மையப்படுத்தி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் திரைப்படத்தோட ஹீரோயின் பற்றின தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஒரு ஹீரோயின் கிடையாதான், 2 ஹீரோயினா. அதில் ஒரு ஹீரோயின் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வந்துட்டு பேசக்கூடிய ஒரு ஹீரோயினாக மாறி இருக்கக்கூடிய நடிகை தான் காயடு லோகர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டிராகன் திரைப்படத்து மூலமா ரசிகர்கள் கிட்ட நீங்காத இடம் பிடிச்ச ஒரு நடிகை. ஸோ அடுத்தடுத்த திரைப்பட வாய்ப்புகள் காயடு லோகருக்கு கிடைச்சிட்டே இருக்கு. இந்த நிலையில தான் தி பேரடைஸ் திரைப்படத்திலையும் நடிக்கிற வாய்ப்பு காயடு லோகருக்கு கிடைச்சிருக்கா. அண்ட் அது கூடவே இன்னொரு ஹீரோயினும் நடிக்கிறாங்களா. ஸோ அவங்க யாரு அப்படின்றது இன்னும் வந்துட்டு தீர்வு வந்து முடிவாகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் மார்ச் 26, 2026 ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.